பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். மத்தேயு 25 அதிகாரம் 21 வசனம். 25, 21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்றான். இந்த வேதவசனத்தில் நான் வாசிக்கும்போது எஜமான் சொல்கிறாரு, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தாய் என்பதாக நாம் அந்த சம்பவத்தை வாசிப்போமானால், ஒரு எஜமான் தன்னிடத்தில் இருந்தான கொஞ்சம் பணத்தை சில வேலைக்காரர்களை கூப்பிட்டு அவருடைய திறமைக்கு தக்கதாக ஒரு இடத்துல 5 தாலந்தும், ஒரு இடத்துல 2 தாலந்தும், ஒரு இடத்துல 1 தாலந்தும் கொடுத்து அவன் தூர தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி போனான். வெகு காலமான பிற்பாடு அவன் வந்து தன்னுடைய வேலைக்காரர்கள் மனிதர்கள் அந்த பணத்தை எப்படி கையாண்டார்கள், அதை எப்படி பெருக்கினார்கள், அதை எப்படி பயன்படுத்தினார் என்பதை அறியும்படியாக ஒவ்வொருவராக கூப்பிட்ட போது ஒருவன் வந்து சொல்லுகிறான், 5 தாலந்தை வாங்கினவன், எஜமானனே, உம்மிடத்தில் 5 தாலந்தை வாங்கினேன், அதை கொண்டு நான் இன்னும் 5 தாலந்துகளை சம்பாதித்தேன் என்று. 2 தாலந்தை வாங்கினவனும் சொல்லுகிறான், உம்முடைய தாலந்துகளை எனக்கு 2 தாலந்துகள் எனக்கு லாபம் கிடைத்தது என்பதாக. இந்த 2 பேரையும் பார்த்து எஜமான் சொல்லும்போது, உண்மையுள்ள மனிதர்களே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தாய், உங்களை அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைப்பேன் என்பதாக. இதே சம்பவத்தை நான் லூக்காவில் வாசிக்கும்போது லூக்கா 19:17 இவ்விதமாக சொல்லப்பட்டுகிறது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தாய், உன்னை 10 பட்டணத்துக்கு அதிகாரியாக வைப்பேன், நீ 10 பட்டணத்து அதிகாரி இது என்று எஜமான் சொல்லுகிறத நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்போது உண்மை உள்ளவர்களுக்கு உயர்வு தானாக வரும், உண்மை உள்ளவர்களுக்கு மேன்மை அவளை தேடி வரும் என்று இந்த வேத வசனங்களத்தின் ஊடாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்போ எந்தெந்த காரியத்தில் யார் யார் உண்மையாக இருக்கிறார்களோ அவளை ஆண்டவரும் கனம் பண்ணுவார், மனிதர்களும் கனம் பண்ணுவார்கள். இன்றைக்கு அநேகருக்கு உயர்வு தேவை, ஆனால் வாழ்க்கையில் உண்மை இல்லை, வார்த்தையில் உண்மை இல்லை, செய்கையில் உண்மை இல்லை, பணத்தில் உண்மை இல்லை, நேரத்தில் உண்மை இல்லை. ஒரு வேலைக்கு போனால் குறிக்கப்பட்ட நேரத்தில் போகிறதில்ல, காலதாமதமாக போகிறார்கள். கையில் கிடைக்கிறதான அந்த காசில் உண்மை இல்லை, அதில் கொஞ்சத்தை தன்னுடைய பாக்கெட்டில் போட்டுவிட்டு மற்ற பணங்களை செலவு பண்ணுகிறார்கள். அந்த காரியத்தில் உண்மை இல்லை. ஒரு வியாபாரத்தில், ஒரு தொழிலில் உண்மை இல்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். செய்கிற வேலையில் உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அவளை கொண்டு ஆண்டவரும் எதுவும் செய்ய முடியாது, அவளுக்கு ஒரு உயர்வு நிச்சயமாகவே வராது. பாருங்க, யாக்கோபு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். யாக்கோபு அவன் சம்பளத்துக்காக ஆடு மேய்க்கிறான். அவன் லாபானை பார்த்து சொல்கிறான், பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் இடத்துல கேட்டு வாங்கினீர், பீருண்டதை நான் உம்மிடத்தில் கொண்டு வரவில்லை என்பதாக. ஒருவேளை அடுத்த வசனத்தில் பகலில் வெயிலும் இரவில் குளிர் என்னை பட்சித்தது என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த யாக்கோபு சொல்லும்போது பகலில் களவு போனது என்று சொல்லுகிறார். ஒருவேளை ராத்திரி தூங்கும்போது களவு போனதை நாம் ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் இடத்துல கேட்டு வாங்கினீர் என்று யாக்கோபு சொல்லுகிறார். அப்படியானா யாக்கோபு ஒரு உத்தரவாதத்தோடு கூட அந்த வேலையை செய்யவில்லை. அவன் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறான். அந்த வேலையில் உண்மை இல்லாதவனாய் காணப்பட்டான். ஒருவேளை தன்னுடைய சம்பளத்திலிருந்து காரியங்களை அவன் சரிப்படுத்தியிருக்கலாம், இழந்து போன ஆடுகளுக்கு அவன் சரி கட்டியிருக்கலாம், இழந்து போன ஆடுகளுக்கு உத்தரவாதம் பண்ணியிருக்கலாம், பீருண்டதை உம்மிடத்தில் கொண்டு வரவில்லை என்று சொல்கிறார். அப்படியானா பகலில் காட்டு விலங்குகள் லாபானுடைய ஆடுகளை பட்சித்திருக்கிறது. அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான், சம்பளத்துக்கு ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அந்த ஆட்டை பகலில் விலங்குகள், காட்டு விலங்குகள் வேட்டையாடி இருக்கிறது. அதில் ஒரு பொறுப்பற்றவனாக, ஒரு உண்மை இல்லாதவனாக காணப்பட்டான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அப்படியானால் இப்போ இந்த யாக்கோபு தன்னுடைய வேலையில் உண்மை இல்லை, அவனுக்கு ஒரு உயர்வு வராது. ஒருவேளை அவனுக்கு சம்பளம் கிடைத்தது, அவனுக்கு ஆடு மாடுகள் அதிகமாக கிடைத்தது, எப்படி எல்லாமே அவன் சம்பாதித்தான். ஆனால் வேலையில் உண்மை இல்லை. நம்ம தாவீதை குறித்து வாசிப்போமானால்
தாவீது குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். 78ஆம் சங்கீதம் 72ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும்போது, இவன் தன்னுடைய இருதயத்தின் உண்மையின்படி ஆடுகளை மேய்த்து கைகளின் திறமைக்கு தக்கதாக அவளை நடத்தினான் என்று வாசிக்கிறோம். இப்போ இருதயத்தின் உண்மையின்படி தாவீது ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான். யாக்கோபும் ஆடு மேய்க்கிறவன் தான். அவன் பகலில் களவு போனதை கண்டுகொள்ளாமல் இருந்தான். இரவில் களவு போனதை பொறுப்பற்றவனாய் காணப்பட்டான். ஆடுகளை விலங்குகள், காட்டு விலங்குகள் வேட்டையாடுவதை பொறுப்பற்றவனாய் காணப்பட்டான். ஆனால் தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் தன்னுடைய இருதயத்தின் உண்மையின்படி அவைகளை மேய்த்து தன்னுடைய கைகளின் திறமைக்கு தக்கதாக அவர்களை நடத்தினான் என்று வாசிக்கிறோம். இப்போ இருதயத்தின் உண்மையின்படி ஆடு மேய்க்கிறதான ஒரு மனிதனாக தாவீது காணப்பட்டான். எப்படி ஆடுகளை மேய்த்தான்? நீங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது ஈசாய் தாவீதை பார்த்து சொல்கிற, அவனுடைய அண்ணன்மார் யுத்தத்துக்கு போயிருக்கிறார்கள், ஏறக்குறைய 40 நாட்கள் ஆகிறது, எந்த தகவலும் இல்லை, நீ போய் அவர்களை விசாரித்து வா, அவருடைய அடையாளம் வாங்கி கொண்டு வா என்று ஈசாய் தாவீதை பார்த்து சொல்கிறார். தகப்பனுடைய ஆடுகளை தான் தாவீது மேய்க்கிறான். தகப்பன் ஒரு வேலை கொடுத்த உடனே அந்த ஆடுகளை வீட்டில் விட்டு போகவில்லை. அந்த ஆடுகளை காவலாளி வசமாக விட்டுவிட்டு அவன் சீக்கிரமாக ஓடோடி போய் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து அவடத்தில் அடையாளம் வாங்கினான். அடையாளம் வாங்கும்படியாக ஈசாய் சொன்னான். அப்போ அந்த ஆடுகளை கொஞ்சம் ஆடுகளாக இருந்தால் கூட அவைகளை காவலாளி வசமாக விட்டான் என்று வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, அந்த 17 அதிகாரத்தில் தாவீது சவுலை பார்த்து சொல்லும்போது, தகப்பனுடைய கொஞ்சம் ஆடுகளை நான் மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது, நான் அவைகளை துரத்தி போய் அவைகளை அடித்து என்னுடைய ஆட்டை அதன் வாய்க்கு தப்புவித்தேன் என்று சொல்கிறார். அப்படியானா இந்த தாவீது உண்மையாக அந்த ஆடுகளை மேய்த்தான், உத்தரவாதத்தோடு அந்த காரியங்களை செய்தான். அந்த சிங்கம் என்மேல் பாய்ந்த போது நான் அதை அடித்து கொன்று போட்டேன் என்று கூட தாவீது சொல்கிறதை காண்கிறோம். அப்படியானா இந்த தாவீது பொறுப்போடு கூட அந்த ஆடுகளை மேய்க்கிறவனாய் இருந்தான். உத்தரவாதத்தோடு கூட அந்த வேலையை செய்கிறவனாய் காணப்பட்டான். வேலையில் உண்மையுள்ளவனாய் அவன் காணப்பட்டபடினாலே தேவன் அந்த தாவீதை தன்னுடைய மந்தையை மேய்ப்பதற்காக, தன்னுடைய ஜனங்களை மேய்ப்பதற்காக அவனை தெரிந்து கொண்டார். நான் சங்கீதம் வாசிக்கிறோம், கரவலாடுகளுக்கு பின்னாக நடந்த அவனை தம்முடைய ஜனத்தை மேய்ப்பதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று. அப்போ இந்த தாவீது உண்மையாக அந்த ஆடுகளை மேய்த்தபடினாலே, தன்னுடைய வேலையில் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டபடினாலே தேவன் தம்முடைய மந்தையை மேய்ப்பதற்கு, ஜனங்களை மேய்ப்பதற்கு அவனை எடுத்தார் என்று வேதத்தில் படிக்கிறோம். உண்மையுள்ள மனிதனுக்கு அநேக வெகுமதிகள் கிடைக்கும், உயர்வுகள் கிடைக்கும், ஆண்டவர் அவனை கனம் பண்ணுவார் என்று வேதத்தினூடாக நான் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்போ தாவீது உண்மையுள்ளவனாக இருந்தபடினாலே அவனுடைய சகோதரர் எல்லாரும் நடுவிலும் அவனை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஒருவேளை தாவீதுக்கு யுத்தம் பண்ணக்கூடியதான அந்த திறமை இல்லை, ஆடு மேய்க்கக்கூடிய திறமை இருக்கிறது. யுத்தம் பண்ணக்கூடிய திறமை தாவீதுடைய 3 குமாரருக்கு இருந்தது. 3 யுத்த வீரர்கள் இருந்தார்கள், பட்டாளத்தில் வேலை செய்கிறவர்கள் இருந்தார்கள், சவுலோட கூட யுத்தத்து போர்கள் இருந்தார்கள். அவளுக்கு யுத்த திறமை இருந்தது, ஆனால் உண்மை இல்லை. ஆகையினாலே அந்த சகோதரர் நடுவில் தாவீதை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று வேதத்தினூடாக வாசிக்கிறோம். இன்னைக்கு கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் செய்கிற வேலையில் உண்மை உள்ளவளாக இருப்பீர்களான்னா உங்களுக்கு உயர்வு நிச்சயமாய் கிடைக்கும். மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவளாக இருந்தால் அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைக்கப்படுவோம். லூக்கா 19:12 வாசிக்கும்போது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தாய், உன்னை 10 பட்டணத்துக்கு அதிகாரியாக வைப்பேன், அதிகாரியாக இரு என்று எஜமான் சொல்கிறதை காண்கிறோம். இப்போ நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட வேலை, சின்ன வேலையோ பெரிய வேலையோ, அதை நான் உண்மையோடு செய்வோமானா உயர்வு நம்மை தேடி வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த காலவேளை இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்விதமாய் காணப்படுகிறீர்கள், உண்மை உள்ளவளாக இருக்கிற என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக தேவையாக இருக்கிறது. நான் உண்மையாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். எதிலெல்லாம் உண்மையாக இருக்க வேண்டும்? ஆண்டவரை ஆராதிப்பதில் உண்மையாக இருக்க வேண்டும். கடமைக்காக ஆராதிக்கிறது இல்லை, ஆண்டவரை பாடுவதில் உண்மையாக இருக்க வேண்டும். ஏதோ கடமைக்காக அல்ல, ஆண்டவரை துதிப்பதில் உண்மையாக இருக்க வேண்டும், ஆண்டவரை சேவிப்பதில் உண்மையாக இருக்க வேண்டும். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று, இப்போ ஆண்டவரை தான் சேவிப்போம் என்று யோசுவா சொல்கிறார். இப்போ ஆண்டவரை சேவிப்பதில், ஆண்டவரை ஆராதிப்பதில்
உண்மை உள்ளவளாய் காணப்பட வேண்டும். ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் நான் உண்மை உள்ளவளாய் காணப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. நம்ம ஆண்டுடைய காரியங்களில் உண்மையாக இருக்கும்போது உயர்வு தானாக நம்மை தேடி வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அந்த உண்மையான அனுபவத்தை தேவன் நமக்கு தரும்படியாக ஆண்டோட ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துறோம். இந்த கால வேளையிலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. உண்மை உள்ள மனிதன் அல்லது கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தின் மேலே அதிகாரி ஆக்கப்படுவான் என்ற வார்த்தையை நாங்கள் தியானிக்க கிருபை செய்தீரே, நன்றி செலுத்துகிறப்பா. இந்த கால வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்ட உடைய பிள்ளைகளதை அவன் ஆஸ்வதிப்பீராக. ஆண்டவரை ஆறுதலில் உண்மையாய் காணப்பட கிருபை தாருங்க. ஏனோதானோ என்று எப்போதோ வருகிறவர்களாக அல்ல ஆண்டவரே, ஆராதனைக்கு கர்த்தாவே சீக்கிரமாய் வருகிறவர்களாக, உத்தரவாதத்தோடு வருகிறவர்களாக, கர்த்தாவே ஆண்டவர் விடலோடு ஆராதிக்கிறவர்களாக ஒவ்வொரு தேவன் மாற்றணும்னு ஜெபிக்கிறோம். தங்களுடைய வேலையில் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட கிருபை தருவீராக. இயேசுப்பா கொடுக்கப்பட்ட பணத்தில் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட கிருபை தருவீராக. இயேசுப்பா உமக்கு நாங்கள் அநேக காரியங்களில் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தா எங்களுடைய குறைகளை ஒத்துக்கொண்டு ஆண்டவர் நாங்களுக்கு கர்த்தாவே அப்பா சரியாக செயல்படுகிறவர்களாக இவங்களை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பாவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.